Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க, அதாவது ராகி புட்டு. இன்றைக்கி ஒரே ஒரு மாவு வச்சு நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் புட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி. ஒரு 15 நிமிஷத்தில் வந்துட்டு நீங்கள் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா பிளெயின் புட்டுவோ ஸ்வீட் புட்டுவோ செய்ய போகிறோம். குட்டீஸுங்க வந்து பிளெயின் புட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ப்ளெயின் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு வாசனை வரும், அதில் நல்ல ஒரு அரோமா வரும். அந்த அரோமா வர்ற அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆறின மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளெயின் புட்டு செய்திடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க மாவை. ரொம்ப தண்ணி ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாவு வந்து இப்படி திரண்டு வரும், உருண்டை உருண்டையாக திரண்டு வரும். இதை நம்ம வந்து இன்னும் ஸ்மூத் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறதே கரெக்ட் கன்சிஸ்டன்சி தான். மாவை நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கிற மாதிரி வந்துச்சுனாலே நம்ம கரெக்டாக இருக்குது புட்டு மாவு. இது இன்னும் சாஃப்டாக ஆக்குறதுக்கு நம்ம இந்த புட்டு மாவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒருக்கா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா மாவு வந்து ஈவனாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து நான் புட்டு வந்து புட்டு மேக்கரில் செய்யலை. நான் இன்றைக்கி வந்து சிரட்டையில் தான் செய்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. அது மேலே வந்துட்டு இப்போ மாவை எடுத்து வச்சுக்கோங்க. அகெயின் ஃபைனலாக மேலே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. மறுபடியும் மாவு போட்டுக்கோங்க. இப்படி ஃபைனல் லேயர் வந்து தேங்காய் வச்சு டாப்அப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வெயிட் போடுற இடத்துல இந்த சிரட்டையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட புட்டு வந்து ரெடி. இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளெயினான ராகி புட்டு ரெடி. இது கூட நீங்கள் வந்து பழம் அப்புறமா வந்து நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குட்டீஸ்ங்களுக்கு செய்கிற டைம் வந்து இது கூட வந்து அதே ராகி மாவு கூட வந்து கால் கப் வந்து
டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸை பொடிசாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. $25 grams வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரேசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 15 grams வந்து கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் வந்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக போட்டிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அகெயின் வந்துட்டு சிரட்டையில் ஃபஸ்ட் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் கீழே போட்டுக்கோங்க. அது மேலே வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே வந்துட்டு அகெயின் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் தேங்காய் போட்டுக்கோங்க. அகெயின் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த ராகி புட்டு செய்கிறதுக்கு எந்த புட்டு மேக்கர் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதை விட இது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு புட்டையும் டக்குன்னு வச்சு எடுத்துடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இது கூட இல்லைன்னா நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வந்து இந்த மாவை வச்சு எடுக்கலாம். அதுவுமே நல்லா உதிரியாக புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவை ஒரே ஒரு சிரட்டை தான். அதுக்கு உள்ளாடி இருக்கிற எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நமக்கு இதை திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் வந்து இதையே யூஸ் பண்ணி நீங்கள் புட்டு பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் புட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பரான இனிப்பு புட்டு, ஸ்வீட் புட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு ஸ்வீட் புட்டும் ரெடி. ஒரே ஒரு மாவில் இப்போ இன்றைக்கி நம்ம 2 புட்டு செஞ்சுட்டோம். ஐ மீன் plain புட்டு, ஸ்வீட் புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.